ஒரு வேடன் ஒரு ஆழமான பள்ளத்தை தோண்டி அது மேல இலைகளை வச்சு பரப்பிட்டு அந்த வேடனும் அங்கிருந்து போயிடுறான். அப்ப அந்த பக்கமா 2 நண்பர்கள் முயல் நடந்து வர்றப்ப தெரியாத்தனமா அதுல ஒரு முயல் அந்த இலை மேல காலை வச்சு அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்துடுது. பள்ளத்துல மாட்டிக்கிட்டு வெளிவர முடியாம தவிச்சிட்டு இருக்கிற அந்த முயல் தன்னுடைய நண்பன் முயல் கிட்ட என்னை எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லி கெஞ்சுது. இத கேட்ட அந்த நண்பன் முயலும் இது கண்டிப்பா அந்த வேடனுடைய வேலையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது பக்கத்துல இருக்கிற புதர்ல இருந்து ஏதோ சத்தம் வர்றதை கேட்டு அந்த நண்பன் முயலும் வேடன் தான் வந்துட்டான் போல அப்படின்னு பயந்துகிட்டு அந்த இடத்த விட்டு ஓடுது. இத பார்த்து அந்த முயலும் தன்னுடைய நண்பன் முயல் தனக்கு ஆபத்துன்றப்ப பாதிலே விட்டுட்டு போனதை நினைச்சு ரொம்ப மனசுடைஞ்சு போய் நிக்குது. இத்தனை நாளா நீ தான் என்னுடைய உண்மையான நண்பன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு ஒரு கஷ்டம்னு வர்றப்ப நீ பாதிலே விட்டுட்டு போவன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அப்படின்னு மனசுடைஞ்சு போய் யோசிச்சுட்டு இருக்கு. அப்ப திடீர்னு அந்த புதர்ல இருந்து ஒரு ஒட்டகச்சிவிங்கி வெளியே வந்து பள்ளத்துல மாட்டிக்கிட்டு இருந்த அந்த முயலை பார்த்து நான் உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லி அந்த முயலை அந்த பள்ளத்துல இருந்து மீட்டெடுக்குது. அந்த முயலும் ஒட்டகச்சிவிங்கியை பார்த்து யாருன்னே தெரியாத நீ நான் பிரச்சனையில இருக்கும் பொழுது எனக்கு வந்து உதவி செய்யற, ஆனா நான் ரொம்ப நம்பிக்கை வச்ச என்னுடைய நண்பன் முயல் எனக்கு பிரச்சனைன்னு வரும்பொழுது என்னை பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சோகமா சொல்ல இதை கேட்ட அந்த ஒட்டகச்சிவிங்கியும் நம்ம வாழ்க்கையில வர இந்த மாதிரி ஒரு சில கஷ்டங்கள் தான் நம்ம கூட இருக்கிற உறவுகள்ல யார் உண்மையா இருக்கிறா யார் பொய்யா இருக்கிறான்றதையே அடையாளம் காட்டுன்றத நீ என்னைக்கும் மறந்துடாத அப்படின்னு சொல்லுது. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.